ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நீர் தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் உம் அடிமை என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக வாழும் கடவுளின் கோவில் நாமே என்கின்ற தலைப்பிலே உங்களோட இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அஞ்சி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நம்முள் குடியிருக்கின்ற காரணத்தால் வாழும் கடவுளின் கோவில் நாமே என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16இல் பரிசுத்த பவுல் கூறுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டு அவருடைய உயிர் மூச்சு நம்முள் ஊதப்பட்டிருக்கின்ற காரணத்தால் நாம் உயிர் உள்ளவராகவும் அவர் தங்கி வாழும் கோவிலாகவும் நாம் இருக்கின்றோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி வாழும் கோவில் நாமே. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி வாழும் கோவிலாக இருக்கின்றோம். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் நம் நடத்தையிலெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் கோவிலாக இருக்கின்றோம். கடவுளின் ஆவியார் நம்முள் குடியிருக்கின்றார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நாம் நமக்கு சொந்தமல்ல, ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார். ஆகவே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கை செய்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏராளம் தாராளம் ஆத்தும ஆதாயம் செய்து இறையரசை கட்டி எழுப்புங்கள். பிரியமானவர்களே, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். மாறாக துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கடவுளுடைய திருக்கோயிலாகிய உங்கள் உடலை அழித்து விடாதீர்கள். உங்கள் உடல் உள்ளம் ஆன்மாவை அழிக்கக்கூடியவை எவை என்று நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமையில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர்,
தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கொடிய பாவங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் தள்ளப்பட்டு போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட பாவ பரிகாரம் செய்யுங்கள். ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்கள். செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்யாதிருக்க அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். இரவும் பகலும் வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். பிரியமானவர்களே, துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவத்திலேயே மூழ்கி கிடப்பவர்களுக்கும், துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும், பிறர் குடும்பத்தை நாசப்படுத்துபவர்களுக்கும், பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரிப்பவர்களுக்கும், குடித்து வெறித்து தன் வாழ்க்கையும் பிறர் வாழ்க்கையும் நாசப்படுத்துகிறவர்களுக்கும், விபச்சார வேசித்தனம் செய்பவர்களுக்கும், குடிகாரர்களுக்கும், கொள்ளையர்களுக்கும் பரலோகத்தில் இடம் கிடையவே கிடையாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமின்றி ஒருவரும் கடவுளை காணவும் முடியாது, பரலோகத்திற்கு செல்லவும் முடியாது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுள் வாழும் வீடாக இருப்பதால் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் வேதம் வாசித்து தியானிப்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 4ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழும் கடவுளின் கோவிலாக இருப்பதால் நம் உள்ளத்தில் தங்கி வாழும் உருவமற்ற கடவுளை அவரது உண்மை இயல்புக்கேற்ப ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ராஜாதி ராஜா நம் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்கிறார் என்றால் உங்கள் உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீமையானது எதுவுமே உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, பொறாமை, மனக்கசப்பு, பிறரை மன்னிக்க முடியாத மனநிலை உங்களிடம் இருக்கும் என்றால் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். தூய ஆவியாரின் துணையோடு கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். அப்பொழுது தீமை எதுவுமே உங்களை அணுக முடியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நெபுகாத்நேச்சர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகு ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகிய 3 இளைஞர்களும் தங்கள் உடல் வாழும் கடவுளின் கோவில் என்றும் அவர் தங்களுக்குள்ளே குடியிருக்கிறார் என்பதையும் மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார்கள். உருவமற்ற கடவுளை அவர்கள் உள்ளத்தில் ஆராதித்து வந்தார்கள். ஆகவேதான் அரசன் நெபுகத்நேசர் செய்து வைத்திருந்த சிலையை தாழ விழுந்து தொழ மறுத்தார்கள். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எரிகின்ற தீச்சூளையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர் என்று வீர முழக்கம் செய்தார்கள். அவர்களின் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் அவர்களை அற்புதமாக பாதுகாத்தார். இதை கண்ட அரசன் நெபுகத்நேசர் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் போற்ற பெறுக என்றார். பிரியமானவர்களே, வாழும் கடவுள் உங்கள் உள்ளத்தில் வாழ்கின்றார் என்கின்ற விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே யூத இளைஞர்களின் விசுவாசத்தின்படி நீங்கள் வாழ முடியும். யூத இளைஞர்களின் விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டுமே இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம், சிலைகளையும் சாத்தானையும் வேற்று தெய்வங்களையும் வழிபடாத இருக்க முடியும். இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து அநேக மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் Praise the Lord. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். பிரைஸ் லார்ட் Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் சொந்த குடும்பத்திலிருந்தும் சபைகளிலிருந்தும் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். அரசு வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நல்ல வருமானத்தை இழக்க வேண்டியும் நல்ல பதவியிலிருந்தும் நல்ல வாழ்க்கை வசதியும் நீங்கள் இழக்க நேரிடலாம். அநேக மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். எதை நினைத்தும் கலங்காதீர்கள். உங்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரிக்கலாம். அடித்து உதைத்து சித்திரவதை செய்யலாம். சிறையில் அடைக்கப்படலாம். எதை நினைத்தும் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்ற நேரத்தில் உங்களை அற்புதமாக பாதுகாப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அநேக துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் அதிமிக வல்லமையோடு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். சாட்சி வாழ்வு வாழுங்கள். நித்திய பேரின்ப வீட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனித கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித கைகளால் கட்டிய திருக்கோயில்களில் அவர் குடியிருக்க விரும்புவதில்லை. மாறாக மனித உள்ளங்களிலே அவர் குடியிருக்க விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆடம்பரமாக திருச்சபைகளை கட்டி கொண்டிருப்பவர்களே, மனித உள்ளங்களை கட்டி எழுப்புங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி அதிக மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் தங்கி வாழ்வார். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா, உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து எங்களுடைய பரிசுத்த வாழ்வையும் நித்திய பேரின்ப வீட்டையும் நாங்கள் இழந்து போகாதபடி நீர் எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். மாறாக கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நற்செய்தி வல்லமையோடு பறைசாற்றி அநேக மக்களை பாதம் கொண்டு வந்து சேர்க்க நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.